குழவியிலிருந்து கிழவி வரை வெளியே போனால் முழுசா வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலைமையை வைத்துக் கொண்டு விமானத்துல போற படிப்பெண்ண அங்க கைய பிடிச்சிருக்க திமுக உறுப்பினரா இல்ல பதவியில் தானே இருக்கிறான். இவரு ரெண்டு பேரும் பிறக்கும் போதே ரெண்டு பேரும் இரட்டை குழந்தையால பிறந்தாங்களா முதலமைச்சர் ஸ்டாலின்? என்ன சார் உங்க கேள்வி? தம்பி நீங்க தப்பா பேசுறீங்க, இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. உங்க பார்வையே தவறா இருக்குங்கிறேனா? ஓபிஎஸ் ஆட்சி எதிர்த்தாலும் போராடிச்சு தமிழ்நாடு முழுக்க திமுக. தனியா நிக்கிற பத்தியா கேள்வி கேட்டீங்க? ஆட்சியை விட்டுட்டு மற்றவங்களே விமர்சனம் கேட்டீங்க, அது தப்புன்னு சொல்லிட்டேன். அதோட நிறுத்துங்க. இவர் இப்பதானே புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன் எல்லா கட்சியும் இவரே கார்னர் பண்ணது? காரணம் இருக்குல்ல. ஆட்சி மரம் தானே கல்லடி போடும். அவர் கையில தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவர் தானே முதல் மந்திரி. தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலேயே இதுவரையிலும் ஒருத்தர் கூட்டத்துக்கு போனா அந்த கூட்டத்துக்கு இவ்வளவு கண்டிஷன் போட்ட வரலாறு உண்டா? ஸ்டாலின் என்ன சார் பேசினார்? எனக்கு தெரிந்து தமிழக வரலாற்றிலேயே அரசியலில் இப்படி ஒரு மோசமான ஊழல் பேர்வழி சந்தித்தே இல்லைன்னு சொன்னாரா? அவரை வச்சுக்கிட்டு நீங்க என்னமோ பெரிய கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. நம்ம வைகோ அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஸ்டாலினுக்கு கிளை கழக செயலாளருக்கு இருக்க அரசியல் கூட தெரியாது. கீழ பிரச்சனைன்னு சொன்னா ஓ சிலோனி சிவா அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னாரா இல்லையா? நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு விதமான நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த அரசியல் ஆளுமை திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க ஊடகத்துல, கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பெரம்பூர் தொகுதியில திரு விஜய் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஊடகத்தில் காண்பிப்பது போல திரு விஜய் அவர்கள் சொல்வது போல தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது போலதான் களம் இன்னைக்கு மாறி நிக்குதா? அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? ஒவ்வொருவரும் அவங்க அப்படித்தானே சொல்ல முடியும். நீங்க தேர்தல்னாலும் நீங்களும் அப்படித்தான் சொல்றீங்க. அது வேற. களம் என்ன என்பதை முன்கூட்டியே ஆண்டவனால் கூட நிர்ணயிக்க முடியாது சார். ஆனா இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நான் சொல்றதை கேளுங்க சார். மீடியா பண்ற பெரிய தப்பு, ஜனநாயகத்துல இதுதான் நிரந்தரம், இது நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறது முதல்ல விடுங்க. 20 நாள்ல எது வேணாலும் நடக்கலாம். சாதாரண கட்சி பலமா வரலாம், பலமான கட்சி பலவீனமா வரலாம். அதனால இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டை வச்சு இதுதான் கடைசி வரணும் நினைக்க வேண்டாம். ஆனா திரு விஜய் அவர்கள் களத்திலே இல்ல அப்படின்னு திமுக குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க இல்லையா? திமுக கூட களத்துல அவர் குற்றம் சாட்டாரு, அதை எடுத்துங்க. அவங்க சொல்றதை விடுங்க சார். நீங்களும் நானே என்ன நினைக்கிறீங்க முக்கியம் இல்ல. ஏன்னா இப்ப பெருவாரியா நம்ம பாக்குறோம் பெண். சரி, நான் என்ன கேக்குறேன், அவர் களத்திலே இல்லைன்னா திமுக எதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்றாங்க? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஏதோ ஒரு வேளை அவர் உறுத்துறதுனால சொல்றாங்க. இந்த எளிமையான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்ப பெண்களும் இளைஞர்களும் அதிகப்படியான ரோல் பிளே பண்றாங்க தேர்தல் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டாண்டு தூரம் அதுதான். இப்ப இந்த பெண்கள் வாக்குகள் விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் திமுகவோட தேர்தல் அறிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் பெண்களுக்கு இலவசமான கூப்பன் கொடுக்க போறோம், அதுல நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், டிவி வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. இது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது பெண்கள் ஓட்டை எங்க பக்கம் வரவிடாமல் தடுப்பதற்காக தான் இந்த ஒரு அச்சத்துல இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு பெண்களை 2 பேருமே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நீங்க ஒன்றை புரிந்து, நான் சொல்வதற்கு வெட்கப்படலை. நாங்கள்லாம் சின்ன வயதில் இருக்கிற போது 10 ஆண்கள் படித்தால் ஒரு பெண் கூட படிக்க மாட்டார். அப்படித்தான் இருந்த நிலைமை. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்களை விட பெண்கள் மிக அதிகமாக படிக்கிறார்கள் என்பது யதார்த்த உண்மை. பல குடும்பங்கள் இருக்க ஆண்கள் வீட்டு வேலை பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டான். பெண்கள் தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் புரியாம பெண்களை ஏமாற்றி விடலாம் என்று யார் நினைத்தாலும் அது ஏமாற்ற நினைக்கின்றவர்கள் ஏமாறுவதற்கு காரணமாயிடும். அதனால இவர்களுக்கு பெண்களுக்கு இலவசமா நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, ஆளுக்கு ஒரு பங்களா கூட கொடுங்க, அதை வைத்துக் கொண்டு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது கடந்த காலத்தை போல இப்போது இருக்காது. அவர்களுக்கு நம்பிக்கையை தருவது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க பங்களா கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், ஏன் ஆளுக்கு ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் கூட கொடுக்கட்டும், அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த வாழ்க்கையை அவங்க விரும்பாங்க நினைக்கிறாங்களா பெண்கள்? அதை தருவேன்னு சொல்லணுங்க. குழவியிலிருந்து கிழவி வரை வெளியே போனால் முழுசா வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலைமையை வைத்துக் கொண்டு அதை புரிந்து கொள்ளாமலே நான் இலவசம் தர்றேன் என்று சொன்னால் சொல்லுகிறவர்களுக்கு யதார்த்தம் புரியவில்லை. தமிழ்நாட்டு பெண்கள் கடந்த காலத்தை போல ஏமாற மாட்டார்கள் என்பதை 25 நாட்கள் கழித்து அவர்கள் புரிந்து கொள்வார். நீங்க சொன்னது போல இப்ப பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா இது குறித்து இதுவரைக்கும் எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாட்டுல பாதுகாப்புலாம் சரியா தான் இருக்கு, ஆங்காங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அவங்களோட அமைச்சர்கள் சொல்றாங்க. நீங்க சொல்வது போல பொதுவா சொல்லாதீங்க. ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்காக திரு அமைச்சர் சேகர்பாபு அவர் சொல்றாரு, இரவுல 12 மணிக்கு கூட பெண்கள் தைரியமா நடந்து போக முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பொண்ணே காணாம போயிடுச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடினார். அவர் முடிஞ்சுதா? அதெல்லாம் சொல்றவங்க அவங்கவுங்க பிரச்சனை வரும்போது தானே உண்மை தெரியும்.
நான் என்ன சொல்றேன், தவறுகள் நடப்பதை அரசாங்கம் முழுசும் தடுக்க முடியும் நான் சொல்லவே வரல. அப்படி நான் விவரம் தெரியாதவன் அல்ல. தவறுகள் நடக்கிற போது அதன் மீது இந்த அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை வைத்துத்தான் அரசாங்கத்தை இட போடணும். நான் உங்களை பார்த்து நேரடியாக கேட்கிறேன், அஜித்குமார்னு ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்களா? சாத்தாங்குளத்தின் அப்பனை மகனை தெருவிலே எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிச்சு கொண்டாங்களா? அவர்கள் செய்த தவறு என்ன? ஒரு தவறும் செய்யல. ஆனால் 2.5 வயது பெண் குழந்தைய, ஏன் அதை சொல்றேன்னா, உலக வரலாற்றிலேயே இவ்வளவு கேவலமான ஒரு நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்காது. கற்பழித்து கொலை செய்தவன் அவனை போலீஸ்கார கூட்டு போன வீடியோ இருக்கு, பாக்குறீங்களா? மாமியார் வீட்டுக்கு கூட்டு ஏதோ விருந்துக்கு கூட்டு போறவனால கூட்டு போறாங்க. அதைத்தான் தவறு என்று சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய ஆட்சியா இருந்தாலும் எங்காவது ஒன்று தவறு நடக்கிறத ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதை நடவடிக்கை என்னன்னு தான் பார்க்கணும். அதை விட கொடுமையான விஷயம், இப்படிப்பட்ட மோசமான கீழே நடக்கிறது இல்ல, விமானத்தில் போற படிப்பெண்ண அங்க கையை பிடிச்சிருக்க திமுக உறுப்பினரா இல்ல, பதவியில் இருக்கிறதானே இருக்கிறான். அப்ப அதுக்கு என்ன பொருள்? அதனால கடந்த காலத்தை போல கற்பனையில் ஆட்சியாளர்கள் இருப்பதை நிறுத்தி கொண்டால் அவர்களுக்கு நல்லது. இப்ப அதே போல இப்ப திமுக, தாவேகா இவங்க எல்லாம் ஒரு ஹைலைட்ல லைம்லைட்ல இருந்துட்டே இருக்காங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஆக்கப்பூர்வமா ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இல்லையோ களத்துல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சார்? அந்த பிம்பம் நீங்க நினைச்சா அது உங்க கருத்து. நான் முன்னாலே அதான் சொன்னேன், நான் ஒரு யதார்த்தவாதி. நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கேன். தமிழ்நாட்டில் முழு நேர அரசியலுக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. அதனால இப்படியெல்லாம் நான் கருத்து சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் அரசியல், ஜனநாயகத்தில் அரசியல் என்பது எப்போது வேண்டாலும் எப்படி வேண்டாலும் மாறுதல் கொண்டது. மாற்றம் ஒன்றுதான் மாறாது. இன்றைக்கு இருக்கிற நிலைமை தான் நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருப்பது தான் நாளைக்கு இருக்கு என்பதில்லை. இந்த 20 நாளைக்குள் எந்த வேணாலும் மாறலாம் இல்ல களத்துல. அதனால இன்றைக்கு இருப்பதை வைத்துக் கொண்டு நான் பேச வேண்டாம். இல்ல எது வேண்டாலும் மாறலாம் நீங்க சொல்றீங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனா எதிரும் புதிருமா இருந்த 2 பேர் சேர்ந்தாங்க, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி. அவங்க கூட்டணி இன்னும் ஜெல் ஆகல, அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸும் இவரு 2 பேரும் பிறக்கும் போதே 2 பேரும் இரட்டை குழந்தையால பிறந்தாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின். என்ன சார் உங்க கேள்வி? மீடியாவுக்கு உங்களுக்கு என்ன பாரபட்ச பார்வை? எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குல்ல, ஒருத்தர் மட்டும் எப்படி சொல்றீங்க? ஓபிஎஸ் 3 முறை திமுகவுக்கு எதிராக முதலமைச்சராக இருந்தவர். அவரும் ஸ்டாலின் சேர்ந்தா அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. தினகரனுக்கும் இவருக்கு என்ன சண்டை சார் சொல்லுங்க. ஒரு கடுமையான வாதத்தை முன் வச்சார். அவர் கூட கூட்டணிக்கு ஐயா தம்பி, நீங்க தப்பா பேசுறீங்க. இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. உங்க பார்வையே தவறா இருக்குங்கிறேனா? ஓபிஎஸ் ஆட்சி எதிர்த்தாலும் போராடிச்சு தமிழ்நாடு முழுக்க திமுக. திமுக ஒரு தீய சக்தின்னு ஓபிஎஸ் சொன்னாரா இல்லையா? அவங்க 2 பேர் சேர்ந்தாங்க. ஆனா ஒரே கட்சி இருந்தது பிரிஞ்சாங்க. இவங்க பிரிந்தவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்கிறேன். இதை கேட்கிற போது இதை விட மோசமான செய்தியை உங்க கண்ணுக்கு படலன்னு கேட்கிறேன். இல்ல இது வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றது மக்கள் எல்லாம் சரியா பாக்குறாங்க, மீடியாக்காரங்க தான் பார்க்கல. இல்ல மீடியா இல்ல சார். இப்போ மக்கள் பாருங்க, ஒரு தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, இந்த தத்துவத்துல நாங்க உறுதியா நிக்கிறோம்னு சொல்றாங்க. திருப்பி அதுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணும்போது மக்களோட பார்வை, அப்ப நம்மளுமே மக்களை அறியாமைக்குள்ள தள்ளுற மாதிரி தானே இருக்கு. அவங்கள தள்ள சார், மக்கள் எல்லாம் தெளிவா இருப்பாங்க. சில நேரம் அதாவது அழகா முன்னாலே சொல்லியிருக்காங்க, சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. இது ஏமாத்தினவங்க ஏமாந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நேரத்தில் திருப்பி அடிப்பாங்க, அப்ப தெரியும். திமுக கட்சியில பல விதமான கூட்டணி கட்சிகள், கிட்டத்தட்ட 26 கட்சிகளோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க. ஆனா இன்னமும் அவங்க கூட்டணிக்குள்ள பல சலசலப்புகள் இருக்கு. இன்னமுமே பெரிய அளவுல வாக்குகள் வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. கட்சி தலைவர்கள் தான் அவங்க கூட இருக்காங்களே தவிர அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாமே அதிருப்தியில இருக்காங்க. குறிப்பாக தேமுதிக அந்த கட்சிக்குள்ள வந்து பலருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எந்த கட்சியில அதிருப்தி இல்ல? அதிருப்தி இல்லாத கட்சி ஒண்ணு சொல்லுங்க. இல்ல நம்ம வெற்றி பெறணும், ஆட்சியா? நான் கேட்கிற நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். அதிருப்தி இல்லாத ஏதாவது ஒரு கட்சி இருக்குன்னா இங்கே அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறத பத்தி விவாதிப்போம். அதிருப்தி எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை எப்படி அவர்கள் தலைமையை சமாளிக்கிறது தான் முக்கியம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அதிருப்தி தேமுதிக அல்ல, விடுதலை சிறுத்தைகள் அல்ல, காங்கிரஸ் அல்ல. என் பார்வையில் 3 தடவை முதல் மந்திரி அதிமுக இருக்கிற போது ஓபிஎஸ் ஆல அடிபட்ட எத்தனை தொண்டர்கள் இருப்பான் திமுக காரன், போடி நாயக்கனூர்ல. இப்ப அவன்லாம் 40 வருஷம் 50 வருஷம் எல்லாம் கட்சியில் இருந்தவங்க அடிபட்டு உதப்பட்டு கிடப்பான். இன்னைக்கு அதே ஆளை நீங்க வேட்பாளரை போடுவீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இது போல பல இடங்கள்ல போட்டிருக்கீங்கல்ல. இன்றைக்கு அதிமுகவில் அமைச்சர்களாக கடந்த காலத்தில் இருந்தவர்களே இப்ப புது லிஸ்ட்லயே ஒரு 15 பேருக்கு மேல இருக்காங்க. அந்த தொகுதியில் இருக்க திமுகவில் இருக்க என்ன நினைப்பா அதை சொல்லுங்க. உங்க பார்வையை கொஞ்சம் வித்தியாசமா பாருங்க. ஒரு கட்சிக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு யாரை எதிர்த்து போராடுகிறானோ அவனையே திரும்பி தலையில தூக்கி வச்சு ஆடுன்னு சொல்லி இந்த தலைமை சொல்லுகிற போது அந்த தொண்டருடைய வேதனை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பார்வையில் பார்த்தாதான் உங்களுக்கு யதார்த்தம் புரியும். அதே போல நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து எப்பயுமே நாங்க தனித்து தான் போட்டியிடுவோம், 117 பெண்கள் 117 ஆண்கள்னு சொல்றாங்க. இவங்க கட்சி துவங்கப்பட்ட போதே சொன்னாங்க, ஏன் அதிமுகவை அதிகமா விமர்சனம் பண்ணலன்னு கேட்டா என்னோட கொள்கை வந்து திமுக எதிர்ப்பு தான் அப்படின்னு பேசிட்டு வந்தாரு.
ஆனா இன்னைக்கு முழுவதுமாக திமுக எதிர்ப்புல இருந்து முழுக்க முழுக்க தாவேகா விஜய் எதிர்ப்பு பக்கம் மாறிட்டாங்க. போற கூட்டங்கள் எல்லா இடத்துலயுமே திரு விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணி பேசுறாங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? நீங்களே பதிலையும் சொல்லிட்டுங்க, அதே கேள்வியா கேட்குறீங்க. ஒன்று, நான் அவர்களுக்கு மட்டும் யாரா இருந்தாலும் சொல்றேன், ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் வருகிற போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவு எதிர்ப்பு மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவர்கள் ஜனநாயக பார்வை பார்க்கலன்னு அர்த்தம். சட்டமன்ற தேர்தல் வருது, ஆட்சியில் இருப்பது திமுக. இந்த கடந்த கால 5 ஆண்டு காலங்களில் நல்ல ஆட்சி நடந்திருந்தால் அவர்கள் ஆதரித்து பேசுவதும், அது தவறாக இருந்தால் அந்த தவறை விமர்சிப்பதும் தான் மற்ற கட்சியினுடைய நோக்கமாக இருக்க முடியும். நீங்கள் சொல்லுகிறவர் அதை விட்டு வேறு பக்கம் பார்வை பார்க்கிறார் என்றால் அவருடைய அணுகுமுறை ஜனநாயக ரீதியில் இல்லை என்றுதான் பொருள். இல்ல இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு வகையில் அவர் நம்ம பாராட்டலாம், தனித்தே போட்டிடுறாரு, தனிமையிலே நீங்க பாராட்டுங்க சார், நானா வேணான்னு அது அப்புறம் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, இதுக்கு சம்பந்தமே இன்னைக்கு பேசுறது. தனியா நிக்கிற பத்தியா கேள்வி கேட்டீங்க? ஆட்சியை விட்டுட்டு மற்றவங்களே விமர்சனம் கேட்டீங்க, அது தப்புன்னு சொல்லிட்டேன், அதோட நிறுத்துங்க. இந்த திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல வெல்வோம், அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களையும் சரி ஊக்கப்படுத்துறதுக்காக பேசுறது சரிதான். ஒரு பக்கம் திமுக அதை சொல்லுது, இன்னொரு பக்கம் விஜய் அதை சொல்றாரு. ஆனா கலை யதார்த்தம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. நீங்க அப்படி எதிரி நினைக்கிறீங்களா? தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு 2 கேள்விக்கு முன்னால நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதிலை யோசிச்சீங்கன்னா அதிலே பதில் இருக்கு. ஜனநாயகத்தில் எதுவும் எப்போதும் எப்படியும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும். இல்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலமா நான் அரசியல். அதைத்தான் நான் சொல்றேன் தம்பி, அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. திரும்பி ஒரே பேசுறீங்க, எக்குபாடு மாதிரி சுத்தி வந்து பிரயோஜனம் இல்லை. பதில் சொல்லிட்டேன், இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு ஜோசியக்காரன் வேணா சொல்லலாம். அரசியல்வாதி சொல்றான்னா ஒன்னு அகம்பாவத்தில் சொல்றான், இல்ல அறியாமையில் சொல்றான்னு அர்த்தம். எனக்கு அகம்பாவமும் இல்லை, அறியாமையும் இல்லை, எதுவும் நடக்கும் என்பதுதான் இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அடுத்த தலைமுறையெல்லாம் அரசியலை நிறைய கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அரசியல் என்னன்னு தெரியாது, அரசியலை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவமானமா நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அரசியலை நிறைய உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இதுக்கு அரசியல் நம்ம கவனிக்காம விட்டலாம் அப்படின்னு தனிப்பட்ட வாழ்க்கை தாக்குதல் நடத்துறதுன்றது இப்ப அதிகப்படியான ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதை அடுத்த தலைமுறை இதுதான் அரசியலா, இவ்வளவுதான் அரசியலா அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு என்னதான் சார் முடிவா இருக்கும்? இப்போ உங்க கேள்வியில் பல குழப்பம் இருக்கு. அரசியல் நமக்கு வேணான்னு பல பேர் நினைச்சனுடைய விளைவு தான் இந்த பாதிப்பு. அரசியல் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களையும் பாதிக்கும் என்கின்ற உண்மையை, அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதனால தான் இந்த விபரீதம். நான் நல்லா இருக்கேன், என் வீட்டில் வசதி வாய்ப்பு இருக்கு, பங்களாவில் இருக்கேன், கார் இருக்கு, எல்லாம் இருக்குன்னாலும் உங்க வீட்டில் நாளைக்கு ஒருத்தன் பூந்து திருடுறது கூட பரவாயில்ல, அது போயிடும். நான் முன்னால சொன்ன மாதிரி 2.5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்குமா? உங்க வீட்டில் நடந்தா அப்ப அரசியல் வருமா? நீ எனக்கு அரசியலே பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னாக்க பெட்ரோல் பங்க்ல உங்களுக்கு 50 ரூபாய் பெட்ரோல் போடுவானா? அரசியல்வாதிக்கு மட்டும் 110 ரூபாய் போடுவானா? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த அரசியல் பாதிக்கும். நீங்கள் அரசியலில் ஒரு கட்சியில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அரசியை உற்று நோக்க வேண்டியது ஒவ்வொரு வாக்காளருடைய கடமை. அந்த கடமையை செய்யாவிட்டால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் அதற்காக பாதிக்கப்படுவான். சார் அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டிடுறாரு, ஒன்னு திருச்சி கிழக்கு, இன்னொன்னு பெரம்பூர். இதை எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஆளுமை, மக்கள் எல்லாருமே என் பின்னால் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு 2 தொகுதியில போட்டிடுறாரு, ஒரு தொகுதியை தேர்வு செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. இது அப்படி அந்த பார்வை வைக்கிறவர்கள் அவர்கள் யதார்த்தமா சொல்ல, கடந்த காலத்தில் பலரும் இதை செய்ததுதான். ஏன் முத்துராமலிங்க தேவர் பார்லிமெண்ட்டுக்கு நிற்பாரு, அசம்பிளிக்கு நிற்பாரு, அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஏன் சொல்றேன்னா, மற்ற கட்சிகள் சொன்னா கூட அது வேற ஏதாவது எடுத்துக்குவாங்க. நான் அவரை சொல்வதற்கு காரணம், அவரை யாருமே விமர்சனம் பண்ண முடியாது. அதனால எத்தனை தொகுதியில் நிற்கிறாங்க, அதற்கு சில காரணங்கள் இருக்கும். ஒருவர் ஒரு இடத்தில் போட்டியிடுவதன் மூலம் அந்த சுற்றி இருக்க பகுதியில் அதோட பாதிப்பு ஏற்படும் என்று நம்பினால் அதை செய்வாங்க. அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருப்பாரு நான் நம்புறேன். ஏன்னா சென்னை என்பது தமிழகத்தினுடைய ஒரு ஓரமா இருக்கு. திருச்சி என்பது பூகோள அடிப்படையில் தமிழகத்தினுடைய இதயம் போல மத்திய பகுதியில் இருக்கு. அந்த தமிழகத்தினுடைய இதயமாக இருக்கிற திருச்சியில் தமிழக மக்களை தன்னுடைய இதயமாக நினைக்கிற விஜய் அங்கே போட்டியிடுகிறார். அவரை மனதார வாழ்த்துவோமே. அதே மாதிரி இப்ப திருச்சி, பெரம்பூர் இந்த 2 இடத்துலயுமே ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகமா இருக்காங்க, ஒரு மதத்தினர் சொல்றாங்க. அதனால இந்த 2 தொகுதியை தேர்வு செஞ்சாரு. ஏன் 234 விஜய் தான் வேட்பாளர்னு சொன்னார்ல, ஏன் மத்த தொகுதியை தேர்வு செய்யல? அதோட உரிமை தான். ஆனா இப்படி ஒரு பார்வை வைக்கிறாங்க. அப்படி பார்வை வைக்கிற ஒண்ணு பைத்தியக்காரனா இருப்பான், இல்ல அவனுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு கேள்வியே அல்ல. இல்ல இதை தொடர்ந்து நான் சொல்றதை புரிஞ்சுங்க, இது கேள்வியே இல்லைன்ட்டேன். பைத்தியக்கார கேள்வியை நம்ம பேச வேண்டாம். திருச்சியில இது எங்கள் கோட்டை, இங்க யார் வந்தாலும் வெற்றியை தொட முடியாது அப்படின்னு திருச்சியில மிக முக்கியமான ஒரு ஆளுமையா இருக்கக்கூடியவர் தான் KN நேரு. அவர்கிட்ட நேத்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும்போது கூட சொல்றாங்க, யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன இங்க பண்ணாலும் நாங்க எங்களோட வேலைகளை செய்வோம், அது வெற்றி வகை சூடும், இங்க யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவர் மட்டுமல்ல, அவருடைய தந்தையிடமே நான் நல்லா பழகிருக்கிறவன், எனக்கு ஒரு வகையில் உறவினர் கூட. இப்படி ஒரு வார்த்தை அவரிடமிருந்து வந்ததை நான் வியப்போடு பார்க்கிறேன். ஒரு ஜனநாயகவாதி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னா, உங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாவே தோத்து போயிருக்காரு, உண்மைதானே?
ஏன் இதை சொல்லுகிற நேரு தோல்வியை சந்திக்கலையா? மிக சாதாரணமாக பலமாக இருக்கிறார் என்று நினைத்த போது அவர் எதிர்த்து யாரும் நிற்பதற்கே தயங்கிய நேரத்தில் ஒரு டீ கடைக்காரன் ஜெயிச்சிருக்கான். டீ கடை பாலனே சொல்லுவாங்க. அதே போல பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால காய்கறி வித்து கொண்டிருந்த ஒரு பெண் கூட ஒரு முறை ஜெயிச்சிருக்கு. அதனால வெற்றியடைய முடியாத எந்த ஆளுமையும் நாட்டில் கிடையாது. உலகத்திலேயே எல்லாரும் வியப்போடு பார்க்கிற ஆபிரகாம் லிங்கன் அவன் தோல்வி அடையாத தேர்தலே இல்லையே, கடைசியில் ஜனாதிபதியில் தேர்ந்தான். ஆனால் அதெல்லாம் அந்த வரலாறு தெரிந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை வராது. ஒன்றவர் என்னுடைய உறவினர் புரிந்து கொள்ளணும், தான் என்கின்ற அகந்தை ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவருடைய பலம் கூட பலவீனமாக போய்விடும். இந்த அகந்தையை அவர் ஒதுக்கி விடுவது நல்லது. நீங்க ஆரம்பத்திலிருந்து பேசும்போது ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஜனநாயகம் அப்படின்ற விஷயத்தை நீங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுறீங்க. இப்ப ஒரு நடிகரா இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து ஒரு கட்சி துவங்கி களத்துல இறங்கி நிக்கிறாரு. 234 தொகுதியில வேட்பாளர் போட்டாரு. ஆனா ஒரு முதலமைச்சர் ஆகட்டும், இல்ல வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆகட்டும், அவருடைய பெயரை நம்ம சொல்லக்கூடாது, கில்லிங் இன் சைலன்ஸ் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணணும்னு சொல்லி அவரை புறம் தள்ளணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பெயரையே குறிப்பிடாம கடந்து போறாங்க. இதை எப்படி சார் நம்ம பாக்குறது? யார் கடந்து போறா? இப்ப நீங்க ஒரு முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடுறாரு, ஆனா விஜய் கட்சி நாங்க பொருட்டாவே கருதல அப்படின்னு ரொம்ப தள்ளி புறம் தள்ளுறாங்க. இல்லையே, நீங்க கொஞ்சம் முன்னால என்ன கேட்டீங்க? இல்ல விஜய் கட்சியை தான் விமர்சனம் பண்றாங்க. நீங்க இப்ப அவர் பேசவே இல்லை. ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இருக்க முடியும். முதலமைச்சரா நான் கேக்குறேன். முதலமைச்சர் தான் சொல்றேன். அவர் பல முறை பேசியிருக்கிறாரு. இல்ல கேட்கலன்னா உங்களுக்கு காது கேட்கல, நான் என்ன பண்ணுவேன்? பெயரை குறிப்பிட மாட்டேன். குறிப்பிட்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். பல நேரங்கள் அவர் சொல்லாம கடந்து போறாரு. சொல்லாம போனா விட்டு போகட்டும், எனக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு கேட்டா, இவர் அவர்கள் கண்களை உறுத்துகிறாரா என்பதுதான் முக்கியம். இவர் இப்பதானே புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன் எல்லா கட்சியும் இவரே கார்னர் பண்ணது? காரணம் இருக்குல்ல, காய்ச்ச மரம் தானே கல்லடி போடும். அது போல ஏதோ ஒரு வகையில் உளவியல் ரீதியாக அவர்களை பாதிக்கிறார் என்பதால் தான் எதுக்குறாங்க, இல்லைன்னா எதுக்க மாட்டாங்க. அதைத்தான் நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும். இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு அவர் கடுமையான ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பது யதார்த்தம். இல்லைன்னா எங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் கையில தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவர் தானே முதல் மந்திரி. தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலேயே இதுவரையிலும் ஒருத்தர் கூட்டத்துக்கு போனா அந்த கூட்டத்துக்கு இவ்வளவு கண்டிஷன் போட்ட வரலாறு உண்டா? அதான் ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன் கண்டிஷன் போடுறீங்க? அப்ப அவர் பேசுகிற பேச்சு நடவடிக்கை அதில் உண்மை இல்லை, நேர்மை இல்லைன்னு அர்த்தம். சார், ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேணாலும் போட்டியிடலாம், அது அவங்களோட கட்சிக்கான உரிமை. எந்த வேட்பாளர் எங்க வேணாலும் நிறுத்தலாம். ஆனா கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவின் கோட்டை. இது வரைக்கும் வரலாறு அப்படிதான் இருந்திருக்கு. நிறைய இடங்கள் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி திரும்பி என்ன சொல்றேன்னா, மீடியா தாங்க பெரிய குழப்பமே. இல்ல ஒரு அந்த கோட்டை இந்த கோட்டை நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தானே சார். சார் அவங்க சொல்றது சொல்லிட்டு போறாங்க சார். அதே சார் ஏன்ட்ட சொல்றீங்க? எனக்கு கேட்கறது உங்களுடைய மனசுல இருக்க கேள்வியை கேளுங்க. கரூர்ல நான் சொல்றது சொன்னாதான் உங்களுக்கு புரியும். எல்லவன் நாயுடு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கிறேன். அதே கோயம்புத்தூர்ல அவர் ஒன்னும் கொங்கு மண்டலம் ஆள் இல்லையே, நாயுடுன்னு சொல்லிட்டோம்னா, சொந்த வீடு இல்ல, சட்ட வேட்டி கூட சொந்தம் இல்ல, சாகிற போது காங்கிரஸ் பார்ட்டி ஆபீஸ்ல கீழே பாயில படுத்தா செத்தாரு. அவர் தேர்தல் இன்னும் எம்எல்ஏ இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லுங்க சார், மக்களுக்கு நல்லதா வரட்டும். தப்பான விஷயங்களா சொல்லி மக்களை மனசை ஏன் காயப்படுத்துறீங்க அல்லது ரணப்படுத்துறீங்க? இல்ல இப்ப கரூர்ல இருந்த செந்தில் பாலாஜி வந்து கோவைக்கு மாறி இருக்காரு சார். திடீர்னு தொகுதி மாற்றம் என்ன? ஏன்னா பல பேர் வந்து தொகுதி மாறுறாங்க. உண்மையிலேயே அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க, அந்த தொகுதியில திருப்திப்படுத்திருந்தாங்கன்னா அதே தொகுதியில நிக்கலாம் இல்லையா? நீங்களே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. அந்த தொகுதியில நல்லது முடிந்தா ஏன் மாறுறான்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அது அவரு தான் பதில் சொல்லணும். அப்போ அவங்க கட்சி அப்ப அந்த இடத்துல அச்சப்பட்டு போறாங்க அப்படின்றது உண்மைதானா சார்? இல்ல அவங்க தாங்க சொல்லணும், நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க பாக்குறீங்களா சார்? நான் பாக்குறேன் தெளிவா சார். நான் பாக்குறேன்னா திமுக கட்சியை கலைச்சிட்டு போகணும் சார். ஸ்டாலின் என்ன சார் பேசினார்? எனக்கு தெரிந்து தமிழக வரலாற்றிலேயே அரசியலில் இப்படி ஒரு மோசமான ஊழல் பேர்வழி சந்தித்தே இல்லைன்னு சொன்னாரா? அவரை வச்சுக்கிட்டு நீங்க என்னமோ பெரிய கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல, கூச்சமா இல்ல, நாணமா இல்ல? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாக்குறத விட்டு இவரே நீங்க நிக்கல அங்க நிக்கல, இவரையே வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்கிறேன். நான் முன்னாலே ஓபிஎஸ் சொன்னேன், இது மாதிரி ஒவ்வொருத்தரா யோசிச்சு பாருங்க. ராஜ கண்ணப்பன் தீய சக்தின்னு சொன்னாரா இல்லையா? ரகுபதி ஸ்டாலின் இவருக்கு என்ன தெரியும் சொன்னாரா இல்லையா? ஏன் நம்ம வைகோ அவருக்கு ஒண்ணும் தெரியாது, ஸ்டாலினுக்கு கிளைக்கழக செயலாளருக்கு இருக்க அரசியல் கூட தெரியாது. ஈழ பிரச்சனைன்னு சொன்னா ஓ சிலோனி சிவா அப்படின்னு சொல்லுவாரு, சொன்னாரா இல்லையா? அதனால அதையெல்லாம் நீங்க பார்க்கறதுல பயன் இல்லை. எந்த ஊரும் யாருக்கும் கோட்டை இல்லை. எல்லா ஊர்லயும் எல்லாருக்கும் மரியாதை வரும். நான் அந்த ஒரு ஊரை மட்டுமல்ல, பல இடத்த நான் சொல்ல முடியும் என்னால. அதனால ஜனநாயகத்தில் தான் என்கின்ற அகம்பாவம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவனுடைய வீழ்ச்சியினுடைய துவக்கம் அது என்பதுதான் நான் புரிந்து கொண்டேன்.
நேத்து இரவு வந்து திருமாவளவன் அவர்கள் அவரோட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டாரு. அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் பேசும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா, இது என்னோட கடைசி தேர்தலா கூட இருக்கலாம் அப்படின்ற துணியில பேசினாரு. ரொம்ப வருத்தத்தோட பதிய வச்ச மாதிரி இருந்தது. எப்பயுமே வீடியோல ரொம்ப ஆக்கப்பூர்வமா கம்பீரமா பேசக்கூடிய ஒருத்தர் ரொம்ப ஒரு மன அழுத்தத்துல இருக்காரோ அப்படின்ற பார்வை இருக்கு சார். இருக்கிறாரோ இல்ல, அவருடைய நடவடிக்கை இருக்கிறார் என்பதை தான் காட்டுது. கண்ணீர் விட்டு ஒருத்தர் அழுதாங்கன்னா அவர் சோகத்தில் இருக்காரா மகிழ்ச்சியா இருக்கா தெரியல என்ன சொல்லுவீங்க? அவருடைய பேச்சு, அவருடைய முகமாவனை, சொன்ன விதம் எல்லாமே அவருடைய கடுமையான மன அழுத்தத்தில் நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் எப்போதும் சந்திக்காத சோகத்தை, துன்பத்தை, துக்கத்தை அவர் சந்திப்பதை அவர் சொல்லாமலே காட்டுது. சார் இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு, இவ்வளவு மனவேதனை இருக்கு, எதனால தயக்கப்படுறாங்க சார்? அங்கிருந்து ஏன் வெளியில வர தயக்கப்படுறாங்க? அது அவர்கிட்டே கேளுங்க. நீங்க என்னவா சார் நான் எப்படி பார்க்க முடியாத? பல பிரச்சனைகள் இருக்குங்க. சில பேர் போலான்னு நினைச்சாலும் போக முடியாது. சில பேர் வேணான்னு நினைச்சாலும் வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கு பல ஆதாரங்கள் சொல்லலாம். இது மாதிரி இவருக்கு வெளியே போக முடியாத நிர்பந்தங்கள் இருக்கலாம். இப்போ காங்கிரஸ் கட்சியிலே தொண்டர்கள்லாம் திமுக கூட்டு வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்துருச்சு இல்லை. இதுக்கு என்ன காரணத்தை சொல்றது? சொல்ல முடியாது. இது மாதிரி தான் எல்லாவற்றுக்கும் காரணத்தை சொல்ல முடியாது. அந்த காரணம் அவரை பொறுத்தவரையில் தேர்தல் முடிஞ்ச உடனே வெளிப்படையாக வரும். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இப்போ கூட்டணி அமைச்சு நல்லபடியா போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்ன எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு, எவ்வளவு இழுபறி நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ காங்கிரஸ்குள்ளே 2 கூட்டமா பிளவுபட்டு இருக்காங்க. அதுல ஒரு கூட்டம் வந்து காங்கிரஸ்க்கு எதிர்த்து தான் வேலை செய்வாங்க. ஏன்னா இன்று வரை வந்து விஜய் அவர்களோட நம்ம பயணிக்கணும்னு அவங்க விரும்பினாங்க, அதுக்கு எதிராக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் முன்னாலே சொல்லிட்டேங்க, எந்த கட்சியில் இப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லன்னு இது தேர்தல் நேரத்துல வெற்றியை தடுக்காதா சார்? வெற்றியை தடுக்கத்தான் செய்யும். எங்க தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செஞ்சா தான் சரியாகணும். இப்ப திமுகல தாம்பரத்தில் எல்லாம் கூட்டமா 500,000 பேர் போய் சண்டை போடலையா? போட்டாங்களா இல்லையா? பார்த்துட்டு தானே இருக்கீங்க. திரு டிஆர் பாலு அவர்கள் வீட்டையுமே முற்றுகையிட்டு இருக்காங்க. ஆமா, அவர் வீட்டை பல பேர் முற்றுகையிடுறாங்க. இப்போ இது மற்றதுக்கு அப்ப நீங்க முன்னால சொன்னதுக்கு தான் சொல்றேன். கருத்து வேறுபாடு எல்லா கட்சியும் இருக்கத்தான் செய்யும். எல்லோரும் இன்றைக்கு நடந்திருக்கு. சேலத்துல தொலைக்காட்சியில் இப்பதான் கொஞ்சம் முன்னால பார்த்தேன். அங்க இருக்கிறவங்க ஒரு கேண்டிடேட்டை மாத்தணும்னு சொல்லி அங்க போய் மாவட்ட செயலாளர் வீட்டில் போய் கிட்டத்தட்ட அடிதடி நடக்கல. அவ்வளவுதான். பல ஊர்கள் நடந்திருக்கு. அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணம் பெருவாரியான அந்த தொண்டருடைய உணர்வுகளை புறந்தள்ளுகிற போது அது வரும். அப்படி புறந்தள்ளிட்டா அது தேர்தல் முடிவை பாதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பாதிக்கத்தான் செய்யும். நன்றி சார். இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாக, அழகாக, துல்லியமாக, ஆக்கப்பூர்வமாக உங்களது கருத்துக்களை எங்களிடம் பதிவு செய்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.